நம்ம மக்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் மட்டும் ஏதோ புதுவிதமான நல்ல எண்ணங்கள்லாம் பிறக்குது. அந்த நல்ல எண்ணம் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள் பர்டிகுலராக தேவைப்படுது. ஏன் அது ஜனவரி 1 மட்டும்தான் இருக்கணுமா? புது வருடம்னு கொண்டாடுறாங்க. அந்த புது வருடம் ஏன் கொண்டாடப்படுது? ஜனவரி 1 அதை முன்கூட்டி தான் அதை கொண்டாடுறாங்க. அது வெள்ளைக்காரவங்க செலிப்ரேட் பண்ண ஒரு விஷயம். நம்மளுக்கு அது கிடையாது. அதை தாண்டி ஆனால் நம்மளுமே சரிதான். அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். ஹிந்துஸ் அவங்களுக்கு அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களுக்கு முஹர்ரம் 1வது பிறை வருட பிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டத்தை கூட நம்ம அந்தளவுக்கு தீவிரமாக எதுவும் செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் உளுந்து ரெசல்யூஷன் பயங்கர தீர்மானம் எடுக்கிறது. செஞ்ச ஒரு காரியத்தை தவறாக இருந்துச்சுன்னா இதுக்கு பிறகு இந்த தவறான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு பயங்கரமான தீர்மானம் எடுக்கிறது. இது ஒரு பக்கம். அந்த ஜனவரி 1ஆம் தேதி இதெல்லாம் நான் சாதித்து காட்டுவேன், இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு நான் வெளியே வருவேன், இந்த விஷயங்களில் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு 1000 ரெசல்யூஷன். இதை ஏன் அந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்து எடுக்கணும்? அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாளே. மனுஷன் தூங்குறான், தூங்கி முழிப்பானா என்னான்னு தெரியாத உலகம். அப்போது ஒரு மனுஷன் தூங்கி முழிச்சாலே அது ஒரு அழகான புதிய நாள் இறைவன் நம்மளுக்கு தந்தது. ஸோ ஒரு நாளும் ரெசல்யூஷன் எடுங்க, நல்லவங்களாக வாழுங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதுக்காக முயற்சி செய்யுங்க. இப்படி 1000 விஷயங்களை தினமும் நம்மளுக்கு புது வருடம் அப்படின்ட்டு ஒரு வருஷம் கடந்து நம்ம வெயிட் பண்ணி அதை நம்ம யோசிக்கிறதுக்கு இந்த தீர்மானத்தை முன்கூட்டியே எடுத்துப்போமே, தினமும் எடுப்போமே. நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினருக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அடுத்த சந்ததியினருடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகும்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மாடர்னாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில். ஒரு சில விஷயங்களை அழகான முறையில் நம்ம வாழும்போது அந்த குழந்தைங்க பார்த்து வளர்ந்தா அவங்களும் அதை கற்றுப்பாங்க. நாளை மறுநாள் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பெரிய பயனை கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் புதிய நாளே, எல்லா நாளும் நல்ல நாளே. புது வருடம் சந்தோஷம்தான், ஆனால் எல்லா நாட்களையுமே கொண்டாடுங்க. நன்றி.